அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ் வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா. வகால நபியினா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா. ومن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها وهجرته إلى ما هاجر إليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. ஆரோக்கியமான நல்வாழ்வை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்து மருத்துவமனையின் எல்லா விதமான சிக்கல் சிரமங்களை விட்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன வண்ணம் நம் ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, 75வது குடியரசு தினத்தை நாடெங்கிலும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதிலிருந்து சரியாக 3 வருடம் 1950 ஜனவரி 26ஆம் நாள் நம் நாட்டுக்கென்று அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அவரே மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர் என்ற நிலையில் தேர்தல் முறையை உருவாக்கி இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது மொழிக்கோ அல்லது மதத்திற்கோ உட்பட்டதல்ல, இது பன்மை தன்மை கொண்டது என்பதையும், மக்களாட்சியின் நாடு என்பதையும், ஜனநாயகம் அதை காக்கக்கூடிய நாடு என்பதையும், மதச்சார்பற்ற நாடு என்பதையும் அம்பலப்படுத்தி அதை முறைப்படுத்தி இந்தியாவின் இருதயமாக இருக்கிற அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தந்த நாள்தான் ஜனவரி 26ஆம் நாள். அதையே நாம் குடியரசு தினமாக நினைத்து பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எப்படியான மகத்தான மக்களாட்சியை கொடுத்தது, இன்று அதற்கான தேவை எவ்வளவு எழுந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜும்மாவின் மேடையிலே.
ஒரு நிகழ்வை சொல்லி நான் துவக்குகிறேன். ஹாத்தம் தை இவர் மிகப்பெரிய கொடை வள்ளல் மக்காவில். இவருடைய கொடை தன்மைக்கு அந்த காலகட்டத்தில் நிகர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெரிய வள்ளல் அவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் பாக்கியத்தை தந்தான். குறிப்பாக அவருடைய மகன் அதி பின் ஹாத்தம். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எந்த பிரச்சாரமும் இவரிடத்திலே செய்யப்படவில்லை, எந்த நிர்பந்தமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ஏற்றால்தான் அடுத்து உங்களுக்கான வெளிச்சமான வாழ்க்கை என்கின்ற எந்த அவருடைய உலகியல் சார்ந்த எந்த நெருக்கடியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய சகோதரியே சொன்னார்கள், நீங்கள் முகம்மது நபியை சந்தியுங்கள் என்று. ஒரு நீண்ட பெரிய வரலாறு இருந்தாலும் சுருக்கமாக தருகிறேன். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வந்தார். வந்தவர் மனதிலே இருவேறு எண்ணம், இவர் நபியாக இருப்பாரா அல்லது ஏனைய அரசர்களை போன்று இருப்பாரா, இவர் அரசரா அல்லது நபியா என்ற ஒரு விதமான ஐயப்பாடோடே வருகிறார். ஆனால் வந்த சில நிமிடத்திலேயே அவர் புரிந்து கொண்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசர் கிடையாது, அரசர்களின் தன்மை இவருக்கு இல்லை, இவர் உண்மையில் நபிதான் என்பதை விளங்கிக் கொள்கிறார். 3 காட்சியை பார்க்கிறார். அந்த 3 காட்சியின் வழியாக அவருக்கு ஒரு விதமான நெருடல் ஏற்படுகிறது. என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அந்த சூழலிலே இந்த 3 விதமான ஒரு பிரச்சனைகளே சிக்கி இருந்தார்கள். என்ன சந்தித்தார்? அவர் வந்தார், நபிகளை பார்த்தார். நபிகள் கையை பிடித்து கூட்டி போகக்கூடிய இடையில் பார்த்த காட்சி, ஒரு வயது முதிர்ந்த கிழவி, நல்ல மூத்த வயதுடையவர்கள், வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிக்கொண்ட அந்த பெண்மணி நபியிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காது கொடுத்து அந்த பெண்ணின் முறையீட்டலை கேட்கிறார்கள். என்ன ஏதுன்னு விவரமாக கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்வை சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, கொள்ளை திருட்டு எங்கள் பகுதியில் அதிகரித்திருக்கிறது, எப்படியாவது அதிலிருந்து எங்களை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற முறையீடலை வந்து ஒரு சில மக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று பசியும் பட்டினியும் அந்த பகுதியில் நிறைந்திருப்பதையும் காணுகிறார். இப்படி பார்த்துட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே தான் அமரக்கூடிய விரிப்பிலே விரித்து அவரை அமரச் சொன்னார்கள். அவர் மறுக்கிறார், நீங்க உட்காருங்க என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உட்காருங்கள் என்று உட்கார சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்லிம் தஸ்லம், அதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், துன்யாவிலும் நாளை மறுமையிலும் உங்களுக்கான விமோச்சனம் கிடைக்கும். அவர் உள்ளத்தில் ஒரு நெருடல், பயம் இருக்கிறது, பாதுகாப்பு இன்மை இருக்கிறது, பொருளாதாரத்தில் ஒன்றும் ஓஹோ என்று இல்லை நபிகளை ஏற்றுக்கொண்ட மக்கள். அதே போன்று நபிகளின் ஆட்சியும் அதிகாரமும் ஒன்றும் பறந்து விரிந்தெல்லாம் இல்லை, ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே அது அடங்கி போயிருக்கிறது. எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுதே நபிகள் சொல்கிறார்கள், நீங்கள் யோசிப்பதை பார்த்தால் எனக்கு புரிகிறது, வறுமையும் பசியும் பாதுகாப்பின்மையும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திலா அல்லது இந்த முகம்மதையா நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்ற தயக்கத்தோடு நீர் இருப்பது எனக்கு புரிகிறது. அதி சொல்லுகிறேன் கேளுங்கள், அல்லாஹ் பயமற்ற சூழலை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்துவான். அப்படியான ஒரு நல்லாட்சியை நான் தருவேன், என்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள் தருவார்கள். எந்த அளவுக்கு பயமில்லாத சூழல் உருவாகும் என்றால், தன்னந்தனியாக ஒரு பெண் ஹீரா என்ற பகுதியிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு வருவார்கள், தவாப் செய்வார்கள், இடையில் எந்த துணையும் கிடையாது அல்லாஹ்வை தவிர்த்து. அந்த பெண் கற்போடு வந்து பாதுகாப்பாக திரும்பி போவார். அவருடைய உயிருக்கோ அவருடைய உடலுக்கோ அவருடைய கற்புக்கோ அவருடைய உடைமைகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதை அல்லாஹ் உங்களுக்கு காண்பிப்பான். அந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நல்லாட்சியை, ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை நான் தருவேன், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்,
இந்த ஆட்சி பரப்பளவு உங்களுக்கு பார்க்கிற பொழுது ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தருவான். அந்த காலத்தில் வல்லரசுகளாக இருந்த நாடு 2 நாடு, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். இந்த 2 நாடும் வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ரா என்ற அந்த மன்னரின் மாளிகைகள் எல்லாம் இஸ்லாத்தின் கொடையின் கீழே வரும். ரோமாபுரியும் அதே போன்று பாரசீகமும் இஸ்லாத்தின் கொடையின் கீழே வரும். நீங்கள் அதையும் காணுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். உண்மைதான். பசியும் பட்டினியும் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு தெரிவது உண்மைதான். ஆனால் ஒரு காலம் வரும், எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இந்த பகுதியை நான் முன்னேற்ற பாதையில் மாற்றி விடுவேன், அல்லாஹ் இதை மாற்றி காட்டுவான் என்றால், கொடுப்பதற்கு ஆள் இருக்கும், வாங்குவதற்கு ஆளே இருக்காது. கொடுப்பதற்கு ஆள் நிறைய இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்றால், எல்லோரையும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றி விடுவேன். அதற்கான சூழல் ரொம்ப தூரம் இல்லை, இதோ கனிந்து நிற்கிறது. இந்த 3ஐயும் நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு இடத்திலே அதி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில 3ஐயுமே பார்ப்பேன், 2 பார்த்துட்டேன், இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு, அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். 3வது சொன்ன விஷயத்தை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று ஹஜ்ரத் அலி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். நான் எதற்கு இந்த நிகழ்வை சொல்லி இந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன்? ஒரு நாடு மக்களாட்சி மிகுந்த நாடு என்றால் அந்த நாட்டிலே இந்த 3ம் நிறைவாக இருக்க வேண்டும். முதலில் பாதுகாப்பு இருக்க வேண்டும், பயமற்ற சூழல் இருக்க வேண்டும். நம்முடைய உயிருக்கோ உடைமைக்கோ அல்லது நாம் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கைக்கோ ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமோ, அல்லது நம்முடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு விடுமோ, நாம் முடக்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற அச்சம் இல்லாத ஒரு இடம்தான் நிச்சயமாக அது மக்களாட்சி நடக்கிற இடமாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் அதை நிரூபித்து காண்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்தார்கள், ஆதரவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் போய் நபிகள் என்றார்கள். சரி, நம்ம கூடிய கொள்கையை தான் நீங்க ஏத்துக்கிறது இல்லையே, எங்களுடைய வட்டத்தில் நீங்க இல்லையே, எங்க நாட்டில் நீங்க எண்ணிக்கையிலும் குறைகள் தானே, எனவே உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விடவில்லை. பிரச்சனை கொடுத்தவர் அவர் நம்முடைய பின்பற்றக்கூடிய நபராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ்வும் கண்டித்திருக்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதீனாவிலே யூதர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதுகாப்பான ஆட்சியை, ஒரு நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள். குர்ஆனிலே சூரத்துன் நிசா என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த நிசா சூராவிலே 105வது வசனத்திலிருந்து 109வது வசனம் வரை ஒரு 5 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினார். இந்த இறக்குதலின் பின்னணி காரணம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்கிறேன். கத்தாதா என்கின்ற ஒரு சஹாபி, அவர் போரில் பயன்படுத்தக்கூடிய கவச ஆடை அது திருட்டு போய்விட்டது. திருடியவர் யார் என்று அப்படியே பின்தொடர்ந்து போனால் ஒரு முஸ்லிமின் வீட்டை அது காண்பிக்கிறது. அந்த முஸ்லிமின் பெயர் என்ன? துஅமா பின் இப்ரீக். இவர் இந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்தார் தெரியுமா? எடுத்து கொண்டு வந்த, திருடி கொண்டு வந்த அந்த உருக்கு சட்டையை, அந்த கவச ஆடையை தன் பக்கத்து வீடு, அது ஒரு யூதரின் வீடு, அந்த யூதருக்கு பெயர் ஸெய்த் இப்னு ஸமீன், அவர் வீட்டு தோட்டத்தில் தூக்கி போட்டார். இப்போ பறிகொடுத்தவர் கத்தாதா வந்தார், முஸ்லிமின் வீட்டுக்கு வந்தார், விசாரிச்சாரு. என் உருக்கு சட்டை நீ தான் எடுத்ததாக கேள்வி, உண்மைதானா என்று கேட்டார். அவர் சொன்னார், நான்லாம் எடுக்கவே இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வேணா பக்கத்து வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, அங்கே ஒரு யூதர் இருக்காரு, அவர் வேணால் சேட்டை செய்திருக்கலாம், அவர் வேணால் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் தரணுன்றதுக்காக வேண்டி எதையாவது செய்திருக்கலாம் என்று அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே இஸ்லாம் ஒரு விஷயத்தை உலகத்திற்கு பறை அறிவித்து சொல்கிறது. தப்பு செய்தவர், அநீதம் இழைத்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட்டா தான் முடிவு வரும்.
பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சாதகமாக தான் முடிவு வரும். இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சுட்டா ஏத்துக்கலாமா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர் தப்பு செய்து விட்டால் அதை ஒத்துக்கொண்டு போக முடியுமா? முடியாது. குர்ஆன் எச்சரிக்கிறது. அன்றையிலிருந்து இன்றை வரை அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. சொல்ல போனால் இந்த நிசா என்கின்ற அத்தியாயத்தில் இந்த 5 வசனங்களுமே இதைதான் உறக்க சொல்கிறது. பாருங்க, நிரபராதி யூதர், அவர் வீட்டிலே இந்த கவச ஆடை, இந்த உருக்கு சட்டை தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. குற்றவாளி ஒரு முஸ்லிம். இப்போ இவரும் இவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தாளை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி, இவரெல்லாம் தப்பு பண்ணல, பக்கத்து உள்ள ஒரு யூதர் இருக்காரு, அந்த பய பண்ண வேலை தான், அவர் தான் உங்களுடைய ஆடையை திருடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அவருடைய வீட்டில் போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த தொலைஞ்சு போன சட்டை கிடக்குது. அதை எடுத்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த விவகாரம் வரும் பொழுது யதார்த்த களம் யூதருக்கு எதிராக இருக்கிறது, முஸ்லிமுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்படித்தானே? தொலைந்து போன பொருள் இவருடைய வீட்டிலே இருந்தால் திருடர் இவர்தான், அபகரித்தவர் இவர்தான் என்று கண்டுபிடித்து விடலாம். ஆனா இவர் தான் தூக்கி போட்டார. இப்ப யூதரின் வீட்டிலே இருக்கிறது. கள நிலவரம் யூதருக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஆனால் அவர் தவறை செய்யாதவர், ஒரு நிரபராதி அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளிப்படையாக பார்க்கிறார்கள், கள நிலவரம் அவருக்கு சாதகமாக இல்லை. முடிவெடுக்கலாம் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ். இந்த வசனத்தை, இந்த வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறான். நாம் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம். லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எதை சத்தியம் என்று காட்டுகிறானோ அதையின் பிரகாரம் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா. ஏமாற்றியவர்கள், மோசடி செய்தவர்களுக்கு வாதிடக்கூடியவர்களாக நபியை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஏமாற்றியவர், மோசடி செஞ்சவர் முஸ்லீம், அவருக்கு சப்போர்ட்டா நீங்க போயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். இப்படியே இந்த வசனம் நீடுகிறது. 5 வசனம். இந்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் உடைத்து விட்டான். தவறு செய்தவரின் முகத்திரையை கிழித்து விட்டான். நிரபராதியாக இருந்த யூதரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். வசனத்தை இறக்கி அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த ஸைத் இப்னு ஸபீன் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர் குற்றமற்றவர். அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. இதிலே மோசடி செய்தவர், திருடியவர், அபகரித்தவர் இந்த முஸ்லீம் தான் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டார் அல் குர்ஆனின் வழியாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் தான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இப்படியான பாதுகாப்பை நிலைபெறச் செய்தது. பாதிக்கப்பட்டவர் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தந்தது. பாதிப்புக்கு உள்ளானவர், பாதிப்பை ஏற்படுத்தியவர், அவர் நம்ம ஆளா இருந்தாலும் சரிதான், தண்டனைக்கு உட்படுத்தப்படணும், கொண்டு வந்து நிப்பாட்டப்படணும். அதிகாரமும் ஆட்சியும் கையில் இருக்கிறது அல்லது பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காருன்றதுனால அவரை விட்டுவிட முடியாது, கடந்து அந்த விஷயத்தை போய்விட முடியாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாதுகாப்பை தான் இஸ்லாம் வழங்கியது. நபிகளாரினுடைய மகளார் ஸைனப் அம்மா, அவருடைய கணவர் அபுல் ஆஸ் பின் ரபியா, இவர் மக்காவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவர், ரொம்ப முக்கியமான ஆள். மதீனாவுக்கு போய்விட்ட முஸ்லீம்களை கரு அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபுல் ஆஸ் இடத்துல கொஞ்சம் காசு பணத்தெல்லாம் கொடுத்து, வியாபாரத்தில் நல்ல விவரமான ஆளு, போய் வியாபாரம் செஞ்சு ரெட்டிப்பான காசு பணத்தை ஈட்டிட்டு வந்து அதை எங்கள்கிட்ட கொடு, அதை வச்சு முஸ்லீம்களை அழிக்க போறோம், கூண்டோடு ஒழிக்க போறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அபுல் ஆஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அபுல் ஆஸ் கொண்டு வரக்கூடிய மொத்த பொருளாதாரமும் நமக்கு ஆப்போசிட்டா செலவு செய்யப்பட போகுது, நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அபுல் ஆஸையும் பிடித்து விட்டார்கள். அவர் கொண்டு வந்த மொத்த சரக்கையும் பிடிச்சிட்டாங்க முஸ்லிம்கள். ராத்திரி நேரம் அபுல் ஆஸ் எப்படியோ அவர்களின் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு வெளியே வந்து ஓடி போய் இவருடைய மனைவி, யாரு, ஸைனப் அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள். சொல்ல போனால் அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மருமக புள்ள. ஆனா 2 பேரும், ஸைனப் அம்மா இஸ்லாத்துல இருக்காங்க, அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரல, ஆப்போசிட் டீம்ல இருக்கிறாரு.
இருந்தாலும் கணவன் மனைவி தானே. இவர் என்ன செஞ்சார், ஓடி போய் தான் மனைவிட்ட போய் சொல்லி என்னை எப்படியா காப்பாற்றி என் உயிரை காப்பாற்றி கொடு, இவங்க என்னை கொண்டு கூடாங்க போல தெரியுது. அந்த அம்மா நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன்னு சொன்னாங்க. மறுநாள் காலை ஃபஜர் தொழுகை முடிந்தது. எல்லாரும் சஃப்ல உட்கார்ந்துருக்காங்க. ஜைனப் அம்மா வீட்டிலிருந்து சத்தம் கேட்குது. என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஜனங்களே மக்களே, என்னிடத்தில் அபுல் ஆஸ் பின் ரபியா அடைக்கலம் கேட்டு வந்து விட்டார். அடைக்கலம் கேட்டு வந்தவருக்கு உரிய அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. வந்தவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அவர் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறார், பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார். நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அவர் விஷயத்தில் நீங்க யாரும் வரம்பு மீறிவிடக் கூடாது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க தொழுதுட்டு. சஹாபாக்களை பார்த்து திரும்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எல்லாம் எப்படி இந்த வார்த்தையை ஃபர்ஸ்டா கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்டா கேட்கிறேன். என் மகதான் ஜைனப், அதனால பேசி வச்சுட்டுலாம் நாங்க வரல. நீங்க எப்படி முதல் வார்த்தையா கேட்குறீங்களோ இதே மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் வார்த்தையா கேட்கிறேன். விவரத்தை நான் போய் கேட்டு வரேன் ஜெயின் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எஞ்சி போனாங்க. என்னம்மா விவரம் கேட்டாங்க, இந்த மாதிரி என் அடைக்கலம் கேட்டாரா, சரி அவருடைய பொருள்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்களேன். ஜைனப் அம்மா சொல்றாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்களாமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொருளை வாங்கிட்டது அது எனக்கு சொந்தமானதல்ல, சஹாபாக்கள் எடுத்தது. இது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்பட போகிறது என்பதை அவர்கள் உள்ளுர உணர்ந்துதான் எடுத்திருக்கிறார்கள். எனவே நானா சொன்னானா அது செல்லுபடி ஆகாது, நான் வேணா போய் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போனவர்கள் சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, 2 உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது, எடுத்ததை நீங்க வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டிய திரட்டப்பட்ட பொருள் அது, அல்லாஹ்வா உங்களுக்கு கையில கொண்டு சேர்த்திருக்கான், நீங்க வச்சுக்கன்னா வச்சுக்கலாம், இல்ல நல்லெண்ணத்தை கருதி அவருடைய நேர்வழியை கருதி நீங்கள் அவரிடத்தில் திருப்பி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்னை முகமது ரசூலுல்லாவாக கேட்காதீர்கள், நான் முகமது பின் அப்துல்லாவாக என்னிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் அவரிடத்தில் திருப்பி கொடுப்பதை தான் பிரியப்படுகிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, உங்க பிரியம் என்னவோ அதுதான் எங்க பிரியம், இதுல நாங்க மாற்றம் தெரிவிப்போமா, எல்லாத்தையும் கொடுங்கப்பா. அபுல் ஆஸ் இடத்திலே மொத்தமும் கொடுக்கப்பட்டது. வாங்கி விட்டு போய்விட்டார். அபுல் ஆஸ் பின் ரபியா மக்காவிற்கு போனார். கொண்டு வந்த மொத்த வியாபாரத்தின் லாபத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் யார் எவ்வளவு கொடுத்தானோ அவனுக்கு எவ்வளவு லாபமோ என்ன முதலோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, எல்லாரும் என்கிட்ட கொடுத்தது எல்லாம் திருப்பி வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். உங்களுக்கு தர வேண்டியதா ஒரு பைசா மிச்சம் இருக்கா, இல்ல இல்ல சரியா கொடுத்துட்டீங்க. இப்ப சொன்னாரு அபுல் ஆஸ் பின் ரபியா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த கலிமாவை நான் மதீனாலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த அந்த மரியாதையும் அவர்கள் கொடுத்த பாதுகாப்பும் அவர்கள் கொடுத்த அடைக்கலமும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்னடத்தையும் இதையெல்லாம் என் மனதை ஈர்த்து விட்டது மதீனாவிலே. அங்கேயே செஞ்சுட்டு பேசாம இருந்திருப்பேன். ஆனா என் மேல நீங்க பழி போட்டுருவீங்க பத்தியா, மாமனாரையும் மனைவியையும் பார்த்த உடனே மயங்கி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு, நம்ம பொருளை எல்லாம் அபகரிச்சுட்டாரு, நம்ம கொண்டு போன கொடுத்த காசை எல்லாம் மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் என்பதற்காக பயந்துதான் உங்களுக்கானதை உங்கள் கையில் நான் சேர்த்து விட்டேன். இப்பொழுது நான் ஒரு தனி மனிதன், நான் என்ன முடிவானாலும் எனக்காக எடுத்துக் கொள்ளலாம், எடுத்து விட்டேன், நான் இனிமேல் முஸ்லிம் என்றார். எதற்கு சொல்லுகிறேன், ஒரு நாடு மக்களாட்சி மிகுந்த நாடு என்பதனுடைய முக்கியமான அடையாளம் பாதுகாப்பை மிகச்சிறப்பாக யாருக்கும் தேவைப்படுகிறதோ அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உரிய முறையில் கொடுக்கக்கூடிய அந்த பண்பை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இரண்டாவது, வலிமை மிக்க ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி காண்பித்தார்கள். கோழைகள் அல்ல, பயந்தாங்கொல்லிகள் அல்ல, பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது ஓரம் நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல, களத்திற்கு வந்து போராடுகிற ஒரு வீரமுக்க சமூகத்தை, ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைத்தார்கள். எனவேதான் குறைந்த எண்ணிக்கை ஆனால் பெண்ணம்பெரிய கூட்டத்தை அந்த சஹாபாக்களால் வெல்ல முடிந்தது. ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம் சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா, 3000 அல்லது 4000 தான். எதிரி படையில் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் யுத்தம் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு கடிதம் போடுறாங்க, இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைத்தவுடன் உங்களுடைய தலைமையை நீங்க அப்படியே விட்டுட்டு அபூ உபைதாவுடைய தலைமையில நீங்க சேர்ந்துக்கணும், நீ ஒரு படை வீரர், அவ்வளவுதான். அவருடைய தலைமையில் சேர்ந்து நீங்கள் யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். காலித் ரலியல்லாஹு கடிதம் வந்த உடனே தலப்பாயை கலத்தினாங்க, இனிமேல் நீங்க தான் தளபதி, நான் உங்களுடைய சராசரி ஒரு தொண்டன், பதவிக்கோ அல்லது பொறுப்புக்கோ எனக்கா உனக்கா என்ற சண்டையெல்லாம் அந்த வலிமை மிக்க சமூகத்திலே இல்லை.
அல்லாவிற்காக வேண்டி களத்தில் நிற்கிறோம், எதுனாலும் ஓகே எடுத்துக்கலாம். எந்த விஷயமானாலும் சரி, தளபதியா அதையும் செய்ய தயார், ஒரு சராசரி தொண்டனா அதையும் ஏற்க தயார். இந்த மனோநிலைமை சஹாபாக்களிடத்தில் இருந்ததினால்தான் குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் இருந்த கூட்டம் பெண்ணம்பெரிய கூட்டத்தை வெற்றி பெற்றது. கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ படைகள், சின்ன சின்ன படைகள் தான், பெண்ணம்பெரிய படைகளை அது வெற்றி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான வலிமை மிக்க ஒரு ஆட்சியை, ஒரு சமூகத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம பகுதியை காப்பாற்ற முடியலையே, எப்படி எல்லாமோ பேசுகிறார்களே, 46 இன்ச்சுங்கிறான், 56 இன்ச்சுங்கிறான். ஆனால் சீனா உள்ளே வந்து எத்தனையோ நகரங்களை கைப்பற்றி கொண்டே போகிறான், தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறான். அதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே நாதியும் இல்லை, திராணியும் இல்லை, இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கிலே குழி தோண்டிருக்கிற பொழுது திட்டம் போட்டார்கள். நம்முடைய இந்த ஆட்சியின் பரப்பளவு, இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை, அதனுடைய தொலைநோக்கு பார்வை என்ன தெரியுமா? இந்த மதீனாவோடு சுருங்கி விடாது இந்த மார்க்கம், இந்த சத்தியம் ரோமாபுரியை கைப்பற்றும், பாரசீகத்தை கைப்பற்றும், யமனை கைப்பற்றும், இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் நாம் சேர்ப்போம். அதற்கு மிகச் சிறப்பாக ரசூலுல்லாஹ் வலிமை மிக்க சமுதாயத்தை உருவாக்கி அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். உடலாலும் வலிமை மிக்கவர்கள், உள்ளத்தாலும் மனதாலும் இறை நம்பிக்கையாலும் வலிமை மிக்கவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள். இது இரண்டாவது. மூணாவது, மிகச்சிறப்பான ஆட்சியை தருவதற்கு பெருமானார் போட்ட திட்டங்களில் முதன்மையானது, முக்கியமானது, பசி இல்லாத, வறுமை இல்லாத ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள், இல்லையா? உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு. ஆனால் வேதனை என்ன தெரியுமா? இன்னொரு பக்கம், மறுபக்கம் சொல்கிறேன் கேளுங்கள். உலகத்திலேயே அதிகமான யாசகர்கள் இருக்கக்கூடிய நாடும் இங்கே தான். ஏழைகள், ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் உணவு என்ற எண்ணிக்கையில் சாப்பிடக்கூடியவர்களின் எண்ணிக்கை லட்சங்களை தாண்டி நிற்கிறது. ஒருவரின் சராசரி வருமானம், ஒரு குடும்பத்தின் தலைவரின் சராசரி வருமானம் 15 ரூபாய் கூட இல்லை என்கின்ற எண்ணிக்கையில் இங்கே எக்கச்சக்கமான குடும்பங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை இல்லாத, பசி இல்லாத ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள், இல்லையா? ஒருவர் யாசகம் கேட்டு நபி இடத்திலே வருவார். வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் 1 ரூபாயோ 2 ரூபாயோ போட்டு உடல, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உழைக்க முடியுமா? முடியும். உழைத்தால் என்ன என்று கேட்டு வெறுமின்னு அந்த வார்த்தையோடு நல்லா தானே கை காலம், போய் சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பல. அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள். அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். என்ன இருக்குது உங்களிடத்திலே? ஒரே ஒரு போர்வை தான் இருக்குது, ஒரே ஒரு குவளை இருக்கிறது, கொண்டு வாங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொண்டு வந்து நபி இடத்திலே கொடுத்தார். கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏலம் போட்டார்கள். யாருக்கு வேண்டும், எவ்வளவுக்கு வேண்டும் கேட்டார்கள். அப்படியே அந்த ஏலம் கூடியது 2 தீனார் என்று கிடைத்தது. அந்த 2 தீனாரிலே 1 தீனாரை அவர் கையிலே கொடுத்து, மரம் வெட்டுவதற்கு கோடாரி வாங்குங்கள், மரத்தை வெட்டு உழையுங்கள், காசை சம்பாதியுங்கள். இன்னொரு தீனாரை கையில் கொடுத்து உங்கள் வீட்டுக்கான தேவைக்கு, நீங்கள் சாப்பாட்டுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் என்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்லி, இத்தனை நாட்கள் உங்களை நான் சந்திக்க கூடாது, அத்தனை நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க வேண்டும், கையேந்தும் நிலையில் இருக்கிற நீங்கள் கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் என்றார்கள். மாறினாரா இல்லையா? இதுதான் பெருமானாரின் பொருளாதார திட்டம். பசியை நீக்குவதற்கு வெறுமின்ன வார்த்தை ஜாலங்களில் பேசிவிடவில்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு கவர்னராக அனுப்புகிற நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் யமனுக்கு போகிறீர்கள், ஆட்சியாளராக போகிறீர்கள், மக்களை ஆளக்கூடிய அந்த மகத்தான பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எப்படியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். நிறைய சொன்னாங்க. மார்க்கத்தை சொல்லணும், தொழுகையை சொல்லணும். அதே போன்ற வரிசையிலே ஜக்காத்தை சொன்னார்கள். ஜக்காத் என்பது எப்படியான பயன்பாடு தெரியுமா? துஹது மின் அக்னியாஇஹிம் வ துரத்து இலா ஃபுகராஇஹிம். செல்வந்தர்களிடத்திலிருந்து அது வாங்கப்பட்டு ஏழைகளுக்கு அது பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகம். ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வீங்கிக் கொண்டிருப்பது அது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம், அது ஆபத்தானது. வளர்ச்சி என்பது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை ஜக்காத்தில் போட்டார்கள் பெருமானார், சதகாவில் போட்டார்கள் பெருமானார், கடன் கொடுத்து வாங்குங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டில் லஞ்ச லாவண்யங்கள் ஒழிக்க சொன்னார்கள்.
முறையற்ற விதத்திலே ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை அது தவறானது என்பதை சுட்டி காண்பித்தார்கள் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் புலம்பக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் இருந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. எங்கள் வியாபாரத்தில், எங்கள் தொழிலில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் பொருளாதாரத்திலே நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறோம் என்பதை சின்ன வியாபாரிகளிலிருந்து பெரும் பெரும் தொழிலாளர்களை சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களாட்சியின் வெளிப்பாடாய் கொடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம், மிகச்சிறந்த வறுமையை மாற்றி அமைப்பதற்கு திட்டம் தந்தார்கள். பசியற்ற சமூகத்தை உருவாக்கி தந்தார்கள். ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு என்பதை பட்டியலிட்டார்கள். வளமான சமூகம் அது பசி இல்லாத, வறுமை இல்லாத சமூகம் தான் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக இந்த மூன்று விஷயம்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களாட்சிக்காக வேண்டி போட்டு கொடுத்த அதி அற்புதமான வரையறைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலச்சூழலில் நம்முடைய நாடு இந்த மூன்று விஷயத்தில் எப்படியான போக்கில் இருக்கிறது என்பதை உங்கள் உள்ளத்திற்கே கேள்வியாக வைக்கிறேன். இங்கே பயமற்ற சூழல் உருவாகி இருக்கிறதா? ஒரு சமூகம் சிறுபான்மை சமூகம் என்பதனாலே அது ஓரம் கட்டப்படுவதும், அது இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படுவதும், தொடர்ச்சியாக அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுவதும், இதுவெல்லாம் வெளியிலிருந்து வந்தால் கூட பரவாயில்லை, முறைப்படுத்தப்பட்டு அதிகாரத்தின் தோரணையில் வெளிப்படுவதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமும் வருத்தமும் இல்லையா? பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நாம் இந்த நாட்டை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்களா அல்லது கீழே அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளியிருக்கிறார்களா என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த மக்களாட்சி வேண்டும் என்றால் பெருமானாரின் இந்த மூன்று அம்ச திட்டங்கள் வேண்டும். வருஷா வருஷம் குடியரசு தினத்தன்று சில நபர்களுக்கு விருது வழங்குகிறார்கள் இல்லையா? இந்த வருஷம் கூட மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருது என்று ஒரு விருது வழங்குறாங்க. மத நல்லிணத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் கோட்டை அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெருமகனார். அவருடைய பெயரிலே ஒரு விருது. அந்த விருது இந்த வருஷம் யாருக்கு தெரியுமா கிடைச்சிருக்குது? முகமது ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். அந்த வாலிபருக்கு எதற்கு இந்த வருது என்றால், அவர் ஒரு இணையதள பக்கம் வைத்திருக்கிறார், ஆல்ட் நியூஸ், ஒரு இணையதள பக்கம். அந்த பக்கம் அதை வைத்து என்ன செய்கிறார்? என்ன தெரியுமா செய்கிறாரு? இன்னைக்கு மலிந்திருக்கக்கூடிய அதிகமான பயன்பாடு, எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இணையம். அந்த இணையத்திலே உண்மையோடு சேர்ந்து பல பொய்களும் திரிப்புகளும் கலந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படியே சுத்திக்கிட்டே வருது. இந்த ஃபேக் நியூஸை ஃபுல்லா எடுத்து செக் பண்ணி இது உண்மைதானா பொய்யா என்பதை கண்டறிந்து உண்மையான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், தேன்கனிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவர் முகமது ஜுபைர். அவர் வேலை பார்க்கிறது பெங்களூர்ல. அவருக்கு இந்த கோட்டை அமீர் விருது, மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருதை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. எதற்கு அவர் கொடுக்கிறது என்றால், ஃபேக் நியூஸை செக் பண்றதுக்காக வேண்டி மட்டும் இல்லை, அந்த ஃபேக் நியூஸ்னால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டது. நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன், கேட்டுங்க. இன்னைக்கான இந்த மக்களாட்சி நடைபெறுகிற இந்த மண்ணில் எப்படியான விஷயங்கள் எல்லாம் தூவப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த ஒன்று உதாரணமே போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன வீடியோ தெரியுமா? தமிழ்நாட்டில் வடக்கே இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு சரியான பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ அப்படி வைரல் ஆச்சு. இது வைரலான பின்னாடி எந்த பெரிய பாதிப்பு ஏற்படுது தெரியுமா? வடக்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தமிழ்நாட்டு மீது ஒரு விதமான ஒரு கோர பார்வை. அப்போ அரசு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான பாதுகாப்பை வழங்குறது இல்லையான்னு சொல்லி இதை கண்டறிஞ்சு அந்த வீடியோ நடந்தது எங்க, அந்த பிரச்சனை எங்க நடந்ததை ஃபுல்லா செக் பண்ணி முகமது ஜுபைர் என்ன செய்தார்? இந்த பிரச்சனை முதல்ல தமிழ்நாட்டில் இந்த வீடியோ எடுக்கவே இல்லை. இது எடுக்கப்பட்டது ஹரியானாவில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க சேர்த்து கோத்து போட்டு இங்கே ஏதாவது அதை வைத்து கலவரம் செய்து விடலாமா, அதை வைத்து எதையாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடி விடலாமா என்ற சிந்தனையில் பரப்பப்பட்டது அப்படின்றத சொன்னார். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ், அதுல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒடிசாவிலே. ரொம்ப பதற வைக்கக்கூடிய விபத்து, பல நூறு உயிர்களை அது காவு வாங்கியது. அது யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து. விபத்து என்பது யதார்த்தமாக நடப்பது தானே, எதுவும் திட்டமிட்டு நடப்பது. ஆனா அந்த விபத்தை எப்படி தெரியுமா பரப்புனாங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த விபத்து நடந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு மசூதி இருப்பதை போன்று ஒரு புகைப்பட காட்சி. அந்த விபத்து நடந்து வெள்ளிக்கிழமை. அப்ப என்ன போடுறான்? இந்த விபத்திற்கு உள்ளடி காரணம் முஸ்லிம்கள். அவங்க தான் ஜும்மா தொழுதுட்டு வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு
இந்த விபத்து நடப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக ஆகி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் பொதுவாகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அவலம் என்ன தெரியுமா? உண்மை வேகமா பரவாது, பொய் வேக வேகமா பரவும், இல்லாத பொல்லாதது வேக வேகமா பரவும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்து போட்டு அப்போ முஸ்லீம்களும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தான் இங்க வந்து ஏதோ செஞ்சிருக்காங்க, இந்த விபத்து நடந்து போச்சு. இந்த ஆல்ட் நியூஸ் ஜுபைர் என்ன செய்தார் தெரியுமா? முகமது ஜுபைர் அதை எடுத்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில முதல்ல எந்த இடத்துல இருந்து தொழுதுட்டு வந்தாங்கன்னு இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கோ அது முதல்ல பள்ளிவாசலே கிடையாது. அது பள்ளிவாசலே கிடையாது. பள்ளிவாசலின் அமைப்பில் இருக்கக்கூடிய சொல்ல போனால் ஒரு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இதை செய்தார். இதை செய்தனால் என்னங்க நீங்க கேட்பீங்க. இது அப்படியே விட்டு இருந்தால் இந்த விபத்தை மையப்படுத்தி அல்லது இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு பெருங்கொண்ட கலவரம் இரு சமூகங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கலாம். அதை தடுத்து நிப்பாட்டிய வேலையை ஆல்ட் நியூஸ் ஜுபைர், ரொம்ப சின்ன வயசு அந்த பையனுக்கு, 24-25 வயசு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. அந்த பையன் இந்த வேலையை செய்தார். இதே போன்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனாலே அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக கோட்டை அமீர் விருது, மத நல்லிணக்க கோட்டை அமீர் விருதை வழங்கி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அவரை கௌரவித்திருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய காலச்சூழலில் பாதுகாப்பு இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை, முஸ்லிம்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தை சிதைப்பதற்கான வழி எங்கெல்லாம் உண்டோ அதையெல்லாம் தேடி தேடி போய் அலசி ஆராய்ந்து அவதூறுகளை பரப்பி இல்லாத பொல்லாத செய்திகளை போட்டு முஸ்லிம்களை ஒரு விதமான குற்ற உணர்ச்சிக்கு உள்ளானவர்களாக, இது அடுத்தவங்க பார்க்கிறாங்கன்றது வேற, முஸ்லிம்களே பார்க்க வைக்கணும் என்ற திட்டத்திலே செயல்பாட்டின் கீழே செயல்படக்கூடிய நிலையில்தான் இன்றைய சூழலில் நாடு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆல்ட் நியூஸ் ஜுபைரை போன்று மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த அதி அற்புதமான முன்மாதிரியான அந்த வழிகாட்டுதலை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதற்கு வாய்ப்பை அளிக்கானாக. எல்லா விதமான கெடுதிகளிலும் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலும் எல்லா சூழ்ச்சிக்கு மேலான சூழ்ச்சியை மிக்கவன் அல்லாஹ், அவனே அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.